மேற்கு பாகிஸ்தானில் டிசம்பர் 8ஆம் திகதியன்று இந்தியா வெற்றிகரமான வான்வழி தாக்குதலை விமானப்படை தளம் ஒன்றை இலக்கு வைத்து நடத்தியது. இந்த போரில் நடைபெற்ற வான்வழி தாக்குதல்களில் பாகிஸ்தான் விமானப்படை சுமார் 60% விமானங்களை இழக்க நேர்ந்தது. தரைவழி தாக்குதலில் பாகிஸ்தான் படைகளில் 8000 பேர் கொல்லப்பட்டனர், 25,000 பேர் காயமடைந்தனர். இந்திய படைகளில் 3000 பேர் கொல்லப்பட்டனர், 12,000 பேர் காயமடைந்தனர். ஆயுதம் தாங்கிய வாகனங்களின் இழப்பும் பாகிஸ்தான் தரப்பிலேயே அதிகமாக இருந்தது. 13 நாட்களாக நடந்த இந்த போரில் டிசம்பர் 15ஆம் திகதியன்று இந்த போர் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியது. அடுத்த நாளான டிசம்பர் 16ஆம் திகதியில் பாகிஸ்தான் இராணுவ ஜெனரல் அமீர் அப்துல்லா கான் நியாசி இந்திய இராணுவத்திடம் 93,000 படைவீரர்களோடு சரணடைந்தார். இந்த போருக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தான் வங்கதேசமாகவும் மேற்கு பாகிஸ்தான் இன்றைய பாகிஸ்தானாகவும் பிரிந்தன. இந்த போரில் பிரிந்த பல குடும்பங்கள் இன்று வரை இணைய வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கூறப்படுவது உண்டு.